அமேசான் பாலிசிஸ் வந்து அவங்க ஆஃபன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து 1984 ஒரு புக் இருக்குது. அந்த புக்கோட ஆத்தருக்கும் அமேசானுக்கும் ஒரு லைசன்சிங் இஷ்யூ வந்திருக்கு. அதனால அந்த புக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போது நீங்கள் காசு கொடுத்து அந்த புக்கை வாங்கி உங்கள் லைப்ரரியில் வச்சிருந்தாலுமே இப்போ அந்த புக்கு இருக்காது. இப்போது அமேசான் லைசன்சிங் பிரச்சனை, அது யார் தப்பு? அமேசான் தான் அது ப்ராப்பராக செக் பண்ணி புக்கை வாங்கியிருக்கணும். இப்போது அதோட கஸ்டமர்ஸ் கிட்ட அந்த புக்கை ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ அமேசான் கிண்டலில் நீங்கள் புக் வாங்கி வச்சுருக்கீங்க. புக்ஸில் இருந்தால் வந்து நிறைய மூவிஸும் நிறைய டிவி ஷோஸும் வந்து இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஸோ அமேசான் ப்ரைம் வந்து இப்போ ஒரு புக்கை பேஸ் பண்ணி ஒரு மூவியோ ஒரு ஷோவோ அவங்க பண்ணாங்கன்னா, இப்போ நீங்கள் வாங்கின புக் கவர் வந்து அமேசான் ப்ரைமில் உள்ள ஒரு கவராக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் காசு கொடுத்து வாங்கின புக்கோட கவர் கூட உங்கள் இஷ்டத்துக்கு இருக்காது, நீங்கள் வாங்கின மாதிரி இருக்காது. அமேசானோட ப்ரைம் வீடியோஸையும் ப்ரைம் ஷோஸையும் ப்ரமோட் பண்ணுற மாதிரி தான் அந்த புக் கவர்ஸே இருக்கும். இதே மாதிரி வந்து சில கண்டென்ட்ஸையும் வந்து ரொம்ப அஃபென்சிவாக இருக்குன்னு உள்ளே அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சில புக்ஸ் பப்ளிஷ் ஆன அப்புறம் கூட கண்டென்ட்ஸ் அஃபென்சிவாக இருக்குன்னு சொல்லி அவங்க அதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ ரீடர்ஸ் புக்ஸ் வாங்குறதே ஆத்தரோட ரா எமோஷன்ஸு ரா கண்டென்ட்ஸ் படிக்கிறதுக்காக தான். அதிலே இவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணும்போது ரீடர்ஸ் ரொம்பவே கோவம் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் வாங்கின புக்கு நீங்கள் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி போய் நீங்கள் படிக்கும் போது வேறு கண்டென்ட் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 2022 வரைக்கும் புக் லெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் அமேசான் கிண்டல் இருந்தது. அதாவது கிண்டலுக்குள்ளே வந்து புக்ஸை பாரோ பண்ணவோ லெண்ட் பண்ணவோ இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷனையும் இப்போ வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து டவுன்லோட் ஆப்ஷனையும் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி பாலிசிஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க.